சாட்சியங்கள் சொல்லும் பொழுது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் தயவுசெய்து கவனிங்க. சில சாட்சியங்கள் மனிதர்களை குணப்படுத்தும், மனமாற்றங்கள் தரும். என் பெயர் ஜோஸ்பின். நான் கிண்டி பங்கிலேருந்து வரேன். என் மக டாக்டருக்கு படிக்கிறா. ஒரு அரியர் பேப்பர் வந்துருச்சு. ஆனால் அவளால் அதை படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அழுதுட்டு இருந்தா, படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாதர், நான் அக்டோபர் மாதத்துலேருந்து இங்கே நைட் விஜிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். ஃபாதர் நன்றி சொல்லணும், பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நன்றி சொல்லி ஜெபிக்க சொன்னார். நானும் என் மகளும் அந்த மாதிரி ஜெபித்தோம். என் மகன் நல்ல மார்க் எடுத்து இப்போ அந்த அரியர் பேப்பர் பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் இன்னொரு சாட்சியம், 9 மாதமாக நான் ஒரு பிளான் அப்ரூவலுக்கு கொடுத்துருந்தேன். அந்த அப்ரூவல் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஃபோன் பண்ணி அது மண்டே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் திருவத்தூர் தேரடியிலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப 20ஆம் தேதி உடம்பு முடியாமல் இருந்துச்சு. டிசம்பர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். எங்களால் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க. செத்து போச்சு சொல்லிட்டாங்க. நான் எப்படி லோ பிபியாக இருக்குது, 20 இதுதான் இருந்தது. அப்போ கூட பார்க்கல. 20லேருந்து மேலே ஏறி வந்திருக்கிறாங்க. என் பேர் விக்டோரியா மேனகா. செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் ராயபுரம்லேருந்து வரேன். மே மாதம் பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஒரு எண்ணமே இல்லை. தென் எனக்கு ரொம்ப குழப்பம். பிகாஸ் நாங்கள் மிடில் கிளாஸ். ஆனால் வாங்குவோமா முடியாதா ரொம்ப குழப்பத்தில் வந்திருந்தேன். ஆனால் ஒவ்வொரு மாதமும் இங்கே ஏலாவூரில் ஒப்பு கொடுத்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதம் ஹவுஸ் வார்மிங். Great things the mighty God has done for me. It's only for me which I claim it. Praise the Lord. Mariye Valga. Praise the Lord. Mariye Valga. God bless you. Praise the Lord. அம்பத்தூர்லேருந்து வரேன். என் மேரேஜுக்கு ஒரு 5 years பிஃபோராகவே என்னுடைய ஹஸ்பண்டோட அப்பா இறந்துட்டாங்க. எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய உண்டு. ஆனால் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்கள் கையில் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 இயர்ஸாக என்னுடைய வேண்டுதல் சொந்த வீட்டுக்காக. ஆனால் நான் ஒன்று மட்டும் கடவுள்கிட்ட கேட்பேன், கடன் வாங்காமல் நான் வீடு வாங்கணும். டிசம்பர் மாதம் நைட் விஜிலுக்கு நான் வந்திருந்தேன். என்னுடைய வேண்டுதலை வச்சுருந்தேன். அந்த லேண்டு விஷயமா 15 வருஷம் தீர்வு கிடைக்காத லேண்டு, எங்கே இருக்குன்னே தெரியாத லேண்டெல்லாம் சேல் ஆகி வர 12ஆம் தேதி நாங்கள் ஒரு பேமெண்ட் வாங்குகிறோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கள் கையில் கிடையாது. லேண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. சம்மந்தப்பட்டவங்க தானாகவே எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை தராங்க. நாங்கள் கூடிய சீக்கிரம் நாங்களும் சொந்த வீடை வாங்கிடுவோம். ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. நான் சுவிதா, வேப்பம்பட்டு சென்ட் தாமஸ் மூர் சர்ச்லேருந்து வரேன். எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2 years இருந்துச்சு. பட் எங்களுக்கு பேபி இல்லை. ஸோ அதுக்காக ப்ரே பண்ணி வந்தேன். எங்கள் அக்கா ஜான்வரி 2022 கன்சீவ் ஆனா. அவள் குழந்தை பிறந்து அடுத்த மாதமே நானும் ப்ரெக்னென்ட் ஆகினேன். இப்போது என்னோட குழந்தைக்கு 5 months ஆகுது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். குழந்தைகளுக்காக ஜெபிங்க. குழந்தைக்காக இல்லை, குழந்தைகளுக்காக ஜெபிங்க. நிறைய குழந்தைகள் வேணும் நமக்கு. என்னுடைய பேர் ஸ்டெல்லா. பிராட்வே இந்த பிரான்சிஸ் சேவியர் சர்ச்லேருந்து சகாய் மாதா திருத்தல் அங்கேருந்து நான் வரேன். நான் இங்கே இதை யூடியூப் மூலம் பார்த்து தான் வந்தேன். மெசேஜை கேட்குறதுக்காகவும் கடவுளை புகழறதுக்காகவும் கடந்த ஜூலை மாதம் தொடங்கி நான் வந்துன்னு இருக்கிறேன். எங்களுக்கு கடந்த திருமணமாக 25 வருஷம் ஆகுது. இந்த 25 வருஷமாகவே தொடக்கத்திலிருந்தே எனக்கு அந்த வீடு பிரச்சனை இருக்குது. எப்போ பார்த்தாலுமே எங்களால் ஒரு இடத்துல வீடு இருக்க முடியாது. ஏன்னா எங்களால் வாடகை கட்ட முடியாது, அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. எனக்கு 4 பசங்க இருக்கிறாங்க, அதில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. இதை வச்சுக்கிட்டே நான் கிட்டத்தட்ட இந்த 25 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 60 வீடுக்கு மேலே நான் மாறி இருப்பேன். ஆனால் நான் போன மாதம் நான் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், அடுத்த மாதம் நான் எப்படியும் சாட்சி சொல்லுவேன் ஃபாதர் அப்படின்ட்டுன்னு. அப்போ வியாழக்கிழமை வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஐயோ நம்ம வேறு சாட்சி சொல்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தோமே, ஆனால் இது வரைக்கும் எதுவுமே இல்லையே அப்படின்னுட்டுன்னு. ஆனால் காலையில் நினச்சிட்டு இருந்தேன், மதியானம் 3 மணிக்கு எனக்கு வியாழக்கிழமை இது மாதிரி இலவச வீடு அது தர்றதுக்காக நான் எந்த ஒரு பணமும் போடாமல் எதுவுமே செய்யாமல் என்னை கூப்பிட்டு அது என்னுடைய பேரில். ஏன்னா எப்போதுமே நான் எல்லா இடத்துலையுமே அவமானப்படுறது நான் மட்டும்தான், ஹவுஸ் ஓனர்கிட்ட எல்லார்கிட்டையுமே. ஆனால் இன்றைக்கி என்னுடைய பேர்லேயே ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய பேரில் என் பெயர் பதிவு பண்ணி எனக்கு ஒரு கடவுள் எனக்கு இலவசமாக ஒரு வீடு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை வருஷம் ஆசைப்பட்டு ஜெபிச்சிங்க? 25 வருஷம். 25 வருஷம் ஆசைப்பட்டு ஜெபிச்சிருக்காங்க. இப்போ சொந்தமாக ஒரு வீடு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. என் பேர் ரோசி. நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். பிரான்சிஸ் சேவியர் சர்ச் எங்கள் பங்கு. கடந்த டிசம்பர் மாதம் எனக்கு 13ஆம் தேதி மனசு சரியில்லை. திடீர்னு டிபைனுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு
எனக்கு டிவைனுக்கு அங்கே போகணும், ஏலாவூர் போகணும், அங்கே போனால் மனசு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி 13ஆம் தேதி பரிந்துரை ஜெபத்துக்காக வந்தேன். 9 நாள் தான் சொல்லி ஃபாதர்கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டேன், 9 நாள் இருந்து ஜெபிக்கிறேன்னு. 9 நாளுக்கு அப்புறமும் எனக்கு வந்து மனசு இல்லை, வீட்டுக்கு போகணுன்ற ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதோட ஜனவரி 1 வரைக்கும் இருக்கிறேன் ஃபாதர்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அப்புறம் காலையிலே 6 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 7-7:30 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அது வரைக்கும் ஃபுல்லாக இறையிறக்கத்தின் ஜெபமாலையை வந்து கொஞ்சம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 10-20 நாள் அங்கே இருந்து ஜெபம் பண்ணதில் இறையிறக்கத்தின் ஜெபமாலை ஃபுல்லாக நான் தனியாகவே சொல்லுவேன். கருத்துக்களெல்லாம் சொல்லி ஜெபிக்க தெரியும். அப்புறம் மாதாவோட ஜெபமாலையும் ஃபுல்லாக 1003 மணி ஜெபமாலையும் ஒரே நாளில் நான் மட்டும் ஜெபிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. மனசு நிம்மதியாக இருக்குது, குடும்பத்தில் ரொம்ப சமாதானமாக இருக்கோம் நாங்கள்லாம். தேங்க்ஸ். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கண்டினியூஸாக அந்த 1000 மணி ஜெபமாலை, இரக்கத்தின் ஜெபமாலையும் மாதா ஜெபமாலையும் நற்கருணை ஆண்டவர் முன்னால் உட்காந்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு 10-15 நாளாவது அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிற குடும்பத்தில் ஒரு பெரிய நிம்மதியை தந்து. என்னுடைய பெயர் வந்து ரோஸ்லின். நான் வந்து பெரம்பூர் மடுமாநகர் பங்குலேருந்து வரேன். எனக்கு போன வருஷமும் கால் அடிபட்டுடுச்சு, இந்த வருஷமும் 2 வாட்டி அடிபட்டுடுச்சு. இப்போ மறுபடியும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, 2 மாதம் ஆகுது. நான் டெய்லி யூடியூப்பில் ஃபாதர் சொல்கிற மெசேஜ் தான் படிப்பேன். எனக்கு ஃபாதரோட மெசேஜ் ரொம்ப சக்தியுள்ளாக இருந்தது. இப்போ என்னால் நானாக எந்திரிச்சிட்டு நானாக கோயிலுக்கு வந்து இப்போ என்னால் நடக்க முடியுது. 3 மாதம் சரியாயிடுச்சு. நான் பெரம்பூர் பங்குலேருந்து வரேன். நான் இங்கே அக்டோபர் மந்த்து உள்ளிருப்பு தியானம் அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே அது வந்து ஃபாதர் வந்து அடோரேஷனில் வந்து ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. இதில் 10 பேருக்கு சர்விக்கல் ஸ்பான்டைனஸ் சரியாகுதுன்ட்டு. கண், தலை, நெக்கு 3மே வலிக்கும் எனக்கு. 25 டேஸ் கிட்டே இருக்கும் எவ்ரி மந்த் அது. பட் இப்போ அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெயினேவும் வரல. ஸோ இருந்தது அது 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் மேலே 6 இயர்ஸ்க்கு மேலே இருந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்லேருந்து ஆண்டவர் விடுதலை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உள்ளிருப்பு தியானத்தில் வச்சு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. என் பேர் செலின். நான் வந்து பம்மல் சர்ச்லேருந்து வரேன். என்னோட மகளுக்கு வந்து ஜூன் மாதம் வேலை கிடச்சிது. அவள் வேலை கிடச்சி 2 மாதத்துலேருந்து ரொம்ப வயிறு வலி, கான்ஸ்டிபேஷன், டயரியா. நானும் ஒரு டாக்டர் தான், அதனால் எனக்கு அவளோட சிம்டம்ஸ் சரி ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குன்னு நானே ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் லோவர் ஜிஐ ப்ளீடும் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் வந்தது. அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. நிறைய அவளுடைய பிரச்சனைகள் வந்து கேன்சராக இருக்குமோங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. நான் சீனியர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் சார்கிட்ட இப்போ கூட்டிகிட்டு போனேன். அவரை பார்த்துட்டு, அம்மா உடனே நீ ஸ்கோப்பி பண்ணியே ஆகணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அவளுக்கு லீவு கிடைக்காததுனால 1 வாரம் அவளோட போய் நான் தங்க வேண்டி இருந்தது. நான் இது வரைக்கும் ஏலாவூர் வந்ததில் ஏலாவூர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அங்கே இருக்கும்போது யூடியூப்பில் எல்லா மெசேஜஸும் ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இங்கே உள்ள அந்த எரிக்கோ ஜெபமும் அந்த நற்கருணை ஆராதனையும் பார்த்துட்டு அதை பார்ப்பேன். அப்புறம் எனக்கு உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரேயர் பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய மகளோட வேதனை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெபமாலை மாத்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன். அது கூட கான்சென்ட்ரேஷனோட சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, இப்படி மெக்கானிக்கலாக ஜெபமாலை சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஸ்கோப்பிக்கு போகிறப்போ என்னோட சிஸ்டர்லாவோட ஹஸ்பண்டும் அவர் தான் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ அவர் ஒன்றும் இருக்காதுக்கா பயப்படாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அவளை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. அப்போது காலையில் ஸ்கோப்பி பண்ண போகிறாங்க அப்படின்னா காலையில் வந்து அந்த கேன்சர் டியூமர் மார்க்கர்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. அதை எடுத்த உடனே எனக்கு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டேன். அப்போ எனக்கு தெரியாது மாதாம்மா, நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்க பயோப்சிஸ்லாம் எடுத்தாங்க. ஆனால் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல்னு வந்தது. ஆண்டவருக்கே மகிமை. நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் உள்ளவன். நாகர்கோயிலேருந்து நான் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். கடந்த ஜனவரி மாதம் வந்துட்டு நான் இங்கே ஒர்க் விஷயமா சென்னைக்கு வந்தப்போ தண்ணி ஒத்துக்காமல் எனக்கு இருமல் வந்துச்சு. அந்த இருமல் வந்துட்டு 1 வருஷமாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் மந்த் வந்தப்போ இந்த இருமல்னாலே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப எண்ணெய் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஜப எண்ணெயை எனக்கு எங்கே போனாலுமே தலையில் உச்சந்தலையில் ஒரு சொட்டு, என் வாயில் ஒரு சொட்டு, தொண்டையில் ஒரு சொட்டு வச்சுட்டு தான் நான் எப்பவுமே போவேன். அந்த தொண்டை வலி போயிடுச்சு, இருமல் போயிடுச்சு. அது 6 மாதமாக இருந்தது. 1 இயர் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு இந்து சகோதரி ஆண்டவருடைய ஆயிலில் ஜெபித்த ஆயிலில் ஹீலிங் கிடச்சோம். நான் கிளாடிஸ் கும்மிடிப்பூண்டியிலேருந்து வரேன். ஜெர்மனி போகணுன்ட்டு ஜெர்மன் லாங்குவேஜ் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்தேன். ஆனால் போகிறதுக்கான அந்த ஃபினான்ஷியலி வந்து ஒரு இதுவாக இருந்தனால அந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
லாஸ்ட் ஏப்ரலில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிட்டோம். ஸ்டேபிள் ஆனோடனே எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கேட்டது வந்து நீ ஜெர்மனி போகணுன்னு ஆசைப்பட்ட, ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணேன், அப்ளை பண்ணேன். லெட்டர் வர்றதுக்கே, அட்மிஷன் லெட்டர் வர்றதுக்கே செப்டம்பர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விசா இன்டர்வியூ டேட் நவம்பர் எண்டில் தான் கிடச்சிது. போன உடனே டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னு உடனே அவங்க வந்து இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து கார் பார்க் பண்ணாங்க, இந்த ட்ரைனேஜோட ஹோல் இருக்கும்ல, அதில் போய் கார் ஃப்ரண்ட் வீல் மாட்டிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லா விதத்திலும் தடைகள். முழிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து அப்பாவை வந்து கார் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியில் விசா ஸ்டாம்ப் ஆகி கையில் வரும்போது ஒர்க் பெர்மிட்டோட ஸ்டடி விசா கிடச்சிது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியனே வாழ்க. இந்த சாட்சி வந்து என் பொண்ணை பற்றி. லாஸ்ட் இயர் 10th எக்ஸாம் எழுதுனா வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், 60, 65 அந்த ஆவரேஜ் தான் மார்க் எடுத்துகிட்டு இருந்தான். இதில் என்னென்னா குவார்ட்லிலையும் அவளால் எக்ஸாம் எழுத முடியல, நடுவில் ஃபீவர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதலை, ஹாஃப்லிலையும் செம ஃபீவர், 2 எக்ஸாம் எழுதலை. 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட். அந்த ஃபீவரில் என்னென்னா டெய்லி அந்த அந்த 6 hours ஒன்ஸ் ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ். என்ன ஃபீவர்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. 33 times வந்து இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே 2 பேரும் பேரண்ட்ஸ் 2 பேரும் அவள் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா நைட்டு உட்காந்து நாங்கள் 2 பேரும் அவள் தலையில் கை வச்சு அதை தான் சொன்னோம். மறுநாள்லேருந்து அவளுக்கு காய்ச்சல் இல்லை. நினச்சே பார்க்க முடியல. அவள் வந்து சயின்ஸில் 95, மேக்ஸில் வந்து அவள் வந்து அவ்வளோ வீக்கான பர்சன். பார்த்திங்கன்னா சென்டம் எடுத்திருந்தா 91% பாஸ் பண்ணியிருந்தா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் பேர் மரியா, பெரம்பூர் லூர்து மாதா கோயிலேருந்து வர. இது 2 சாட்சி சொல்கிறேன். அக்டோபர் 2022 வந்து நாங்கள் நைட் விச்சரில் வந்து ஒரு இன்டென்ஷனுக்காக வச்சுருந்தேன். அதாவது ஒரு கணவர் மனைவி பிரிஞ்சிருந்தது. ஸோ அதுக்காக அந்த ஃபுல் நைட் ப்ரேயர் வந்து அவங்களுக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அது ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ்ட் டிசம்பரில் வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. 2வது வந்து என் கசின் வந்து அவங்க அது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்க ப்ரேயர் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ஃபாதர் இது யூடியூப்பில் வந்து தர்மபுரி இது வந்து யூடியூப்பில் இது குணமாளிக்கு ஜெபத்தை நான் பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ ஃபாதர் அதில் ஒரு வெளிப்பாடு இருந்தது. அதாவது மருத்துவமனையில் இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் இப்போ வந்து தொட்டு சுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உடனே வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து அதை பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ அது உடனே அதை நான் க்ளைம் பண்ணேன், இது அவருக்காக நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, அவருக்கு நீங்கள் சுகத்தை கூடன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் கேட்ட உடனே அப்போ அது வரைக்கும் முன்னாடிலாம் ஃபோன் பண்ணிக்கிறது இல்லை, அவர் ஒன்றுமே டாக்டர்ஸ் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, என்னன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஸ்டில் இஸ் இன் சீரியஸ் கண்டிஷன் தான், அந்த ப்ரெஷர் இன்னும் லெவல் இன்னும் இறங்காமல் தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் க்ளைம் பண்ண உடனே 2 days கழிச்சு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஷீ இஸ் நார்மல். அவர் வந்து இப்போ வந்து அந்த ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஆண்டர் வெளியே கொடு. என் பேர் செல்வமணி, நான் முத்தமிழ் நகர் பங்குலேருந்து வரேன். கடந்த டிசம்பர் 9th அன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகி இப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. அது எல்லாருமே ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபாதர். தென் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணி 1 week ஃபுல்லாக இருந்தேன். ப்ரேயர் எல்லாருமே எங்கள் சர்ச் முதற்கொண்டு மரியான் சேனை அப்புறம் எங்கள் அன்பியும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க, இன்க்ளூடிங் இங்கே இருக்க சிஸ்டர்ஸ் ஆல்சோ ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லா சிடி ஸ்கேனில் எடுத்ததில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மல் வந்திருக்கு. ஸோ கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். பேர் செல்வமேரி, புனித சின்ன பங்குலேருந்து வரேன், திருவிச்சூர். எனக்கு வந்து கால் 2 வெடிச்சு ரத்தமாக வந்துட்டு இருந்தது. நிறைய டாக்டர்ஸ்கிட்டலாம் பார்த்தேன். எவ்வளோ காலமாக? அது ஒரு 4 மாதம் 4 மாதம் 5 மாதம். அப்போ வந்து வெடிச்சிட்டு இருந்தால் டாக்டர்ஸ்கிட்ட பார்த்துங்க, நல்லாவே ஆகலை. அப்புறமா தமிழ் மருந்து போய் சாப்பிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க கத்திரிக்காயும் கருவாடும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, நான் அதுலேருந்து கத்திரிக்காயும் கருவாடும் சாப்பிடாமல் இருந்தேங்க. அப்போ ஒரு நாள் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் ஃபாதர் வந்து ஒரு சகோதரி வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்றாங்க, அதுலேருந்து விடுதலை தரங்க சொன்னீங்க. இனி முழுமையான விடுதலை ஆண்டவர் தருவார். God bless. எனக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு ஃபாதர். போய் ஸ்கேன் போட்டால் டாக்டர் சொன்னாங்க தலை ஃபுல்லாக சளி கட்டின்னு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இறையிறக்கத்தின் ஆண்டவர்கிட்ட வந்தால் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதமாக வரலான்னு நினச்சா வர முடியல. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் மாதம் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. மூச்சு அடைக்கும், நைட்டில் தூங்க முடியாது, மூக்கில் தண்ணி போல் ஊற்றும், வாயில் ஊற்றும், கண்ணுலேயும் ஊற்றும்.
ரொம்ப முடியாத இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் வந்தேன் ஃபாதர். டிசம்பர் மாதம் வந்த பிறகு நற்கரணை ஆராதனும் போது ரொம்ப முட்டி போட்டு அழுதேன், கடவுளே எனக்கு எப்படியாச்சும் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொன்னீங்க ரோசி என்ற ஒரு மகளை கடவுள் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்போதுலேருந்து எனக்கு இந்த சளி வர்றது எல்லாமே நின்றுச்சு. இப்போ நல்லா இருக்குது ஃபாதர். எவ்வளோ காலமாக இருந்துச்சு? எவ்வளோ மாதம்? 9 மாதமாக இருந்துச்சு. 9 மாதங்களாக இருந்தது. தலைவலி இருந்தது, சளி இருந்தது, தலைவலிக்கும் ஃபாதர், மயக்கம் வரும், கேர் ஆகும். பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்து விடுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். நான் என் பேர் ஆரோக்கியமேரி. நான் குன்றத்தூர் சிவந்தாங்கல் அற்புத அமலான்னை பங்கிலிருந்து வந்திருக்கேன். நான் இது 3வது மாதம் வரேன். எனக்கு 9 வருட காலமாக மாத்திரை எடுத்தால் தான் என்னால் நடக்க முடியும், தூங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு 2014லேருந்து அதாவது 2023 அது வரலையும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 2 மாதத்துக்கு முன்னாடி அருட்தந்தை வர்கீஸ் அவர்கள் அங்கே அம்பத்தூர் அருளாலயத்துக்கு வந்திருந்தார். அப்போ சொன்னார், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு சகோதரிக்கு மாத்திரை எடுத்தால் தான் அவங்களால் இருக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை மாறி அவளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னாங்க. நான் அக்டோபர்லேருந்து இனி வரலையும் இந்த மாத்திரை எடுக்காமலேயே நான் உறங்குறேன், நடக்கிறேன். என் மகனுக்கு எனக்கு ஒரே ஒரு பையன்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருடங்கள் ஆகிருச்சு, குழந்தை இல்லை. ஆனால் ரொம்ப கவலையோடு வந்தேங்க. ஒரு பிள்ளையாக இருக்குது, என்னுடைய குடும்பத்திற்கு குழந்தை செல்வங்களை கொடுங்களப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். என்னுடைய மருமகள் இது 3 மாதம் முடிய போது இருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் வரும்போதே என் உடம்புல ஒரு கல் மாதிரி இருக்கும், பாரமாக இருக்கும். இப்போ என் உடம்பு பார்த்தீங்கன்னா லேசாக இருக்குது. என் பேர் வர்கீஸ். நான் அசம்ஷன் சர்ச் ஜார்ஜ் டவுன் பங்குலேருந்து வரேன். கடைசியாக போன வருஷம் ஜூன் மாதம் வந்தேன். அன்றைக்கி நைட் விஜிலுக்கு முந்தின நாள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. ஹார்ட் ரொம்ப இதாகி கொஞ்சம் சீரியஸான ஒரு இதில் போனாங்க. அப்புறம் நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போய் அங்கே அட்மிட் பண்ணோம். ஐசியூவில் இருக்கும்போது அம்மாவுக்கு 2 நாள்லாம் யூரினில் ப்ளட்டு கலந்து வந்துட்டு இருந்தது. அப்புறமா 2 நாளில் தம்பி நானும் நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தோம். 3வது நாள் ப்ளட்டு நார்மலாகி நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். 3வது நாளே எழுதி தந்த சாட்சியங்கள். என் பெயர் சோஃபியா, மணலி புதுநகர், குழந்தை இயேசு திருத்தலம். 2 வாரத்துக்கு முன்பு நான் வேலை முடித்து வரும் பொழுது டிவிஎஸ் கோட்டில் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னால் திடீர்னு யாரும் நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தோண பொழுது வண்டியை டக்குன்னு நிறுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி அங்கே யாருமே நிற்கலை. அப்புறம் பார்த்தா தான் அங்கே அந்த இடத்துல பெரிய ஒரு பள்ளம் இருந்திருக்கு. தப்பிச்சிருக்காங்க அவங்க. இன்றைக்கி ஆண்டவர் பேர் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சார். சோஃபியா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு. அவங்களுடைய ஃபோன் காணாமல் போச்சு. காணாமல் போன ஃபோன், அதாவது அந்த பைக்கு விழுந்திருக்கு. அந்த டைமில் ஃபோன் கீழே போயிடுச்சு. கவனிக்காமல் போயிட்டுருக்காங்க. போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ண போது யாரோ அந்த ஃபோன் எடுத்து வச்சுருக்காங்க. ஷி காட் பேக் த ஃபோன். இயேசுவுக்கே புகழ். என் மகள் ஸ்டெஃபினாவுக்கு அக்டோபர் மாதம் அதிகம் ஜுரம் இருந்தது. மருத்துவர் சொன்னது மலேரியா, டைஃபாய்டு இருந்து டெஸ்ட் எடுக்க சொன்னார். ஆனால் நான் இறையிறக்கத்தின் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டேன். என் மகளுக்கு டெஸ்டில் சாதாரண ஜுரம் என்று சொல்லிவிட்டார்கள். இயேசுவுக்கே நன்றி. என் 2வது மகளுக்கு அதே அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அதிக ஜுரம் நொடிப்பு வந்தது. அந்த நேரத்தில் ஏசப்பா ஏசப்பா என்று கத்தி அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் போன மருத்துவர் சொன்னது எந்த ஆபத்தும் இல்லை, சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. என் பெயர் சிலுவை மேரி. எனக்கு 2 மாதம் தொண்டை வலி இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ மருத்துவர் சொன்னார் தைராய்டு டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு வாங்க சொன்னார். ஆனால் டெஸ்ட்டில் நார்மல் வந்தது. ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு வலது கால் 20வது நாள் வீக்கமாக இருந்தது, வலியும் இருந்தது. டாக்டர்கிட்ட போனதுக்கு அலர்ஜி என்று சொன்னார். 5 நாள் மாத்திரை எடுக்க சொன்னார். அதே மாதிரி எடுத்துக்கொண்டேன். வீக்கம் போகவில்லை. திரும்பவும் மருத்துவரிடம் சென்ற பொழுது இது அலர்ஜி இல்லை, யானைக்கால் சம்பந்தம் என்று மாத்திரை கொடுத்தார். நான் இறையிறக்க ஆண்டவருக்கு வேண்டிக் கொண்டேன். வலி இல்லை, வீக்கமும் இல்லை. சுகம் கொடுத்த இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ எம் மார்கரெட் ஃப்ரம் பெங்களூர். ஐ ஹவ் பீன் கம்மிங் டு லவர் ஃபார் ஓவர் அ இயர் நவ். 1 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐ ஹவ் ரிசீவ்ட் மெனி பிளெஸ்ஸிங்ஸ் and favors from our blessed Lord and His loving mother. I am here to testify once again for the glory of God. There was an issue with my brother and family and he stopped talking to me. சகோதரரோட பிரச்சனையினால அவர் பேச நிறுத்திட்டாரு.
ஃபார் மோர் தென் இயர், ஏறக்குறைய ஒரு வருஷம் கிட்ட பேசலை. எவ்ரி நைட் விஜில் ஐ யூஸ் டு லிஃப்ட் அப் தி பர்டிகுலர் இன்டென்ஷன். இதை வச்சு ஜெபிச்சிருக்காங்க எல்லா வருஷமும், எல்லா மாதமும், இப்படி ஒவ்வொரு வருஷம். And pray that the Lord intervene. I also kept special mass intention for the same. சிறப்பு கருத்து திருப்பலியில் வச்சுருக்காங்க. Heavenly Father worked a mighty miracle for me through Son Jesus Christ on 25th December. My brother himself called. 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு சகோதரனை கூப்பிட்டுருக்கிறாரு, விஷ் பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறாரு. பேபி ஜேசஸ் கேவ் மீ a wonderful gift. கரங்களை நீ எனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட்னு சொல்லி வாழ்த்தியிருக்கிறாரு. His birthday to me. I am so humbled. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜூட் பயஸ், ஜார்ஜ் டவுன், விண்ணரசிமாதா ஆலய பங்கை சேர்ந்தவன். செப்டம்பர் மாதம் சில பிரச்சனைகளால் எனது வேலையை ராஜினாமா செய்தேன். அதன் பிறகு புதிய வேலைக்கு முயற்சித்தேன். ஆனால் பலரும் உனக்கு 46 வயது ஆகிறதே, அதனால் உனக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினார். எனது அக்கா மற்றும் அக்கா மகள் இருவரும் நீ புதிய வேலை தேடுகிறதுனால் எல்லாரும் டிவைன் மர்சி தியான மையத்தில் நடக்கும் இரவு பிரார்த்தனைக்கு வா, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று கூறினார்கள். நானும் விசுவாசத்துடன் இரவு பிரார்த்தனையில் அக்டோபர் முதல் கலந்து கொண்டு வேளாங்கண்ணி மாதாவிடம் விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டு வருகிறேன். அதன்படியே எனக்கு எம்என்சி பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை டிசம்பர் 13 கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனது பெயர் ஜாக்லின் ஃப்ரம் சென்ட் தாமஸ் மவுண்ட். இவங்க ஒரு வேலைக்காக தேடிக்கிட்டு 2019 தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வேலை கிடைக்கல. கடைசியில் இவங்க முடிவு பண்ணாங்க, சரி நான் வீட்டிலே இருந்து வேலை பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்படி ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை சந்திக்க நேர்ந்தது. அந்த மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு அவங்களுடைய வேலை பிடிச்சது. அதனால் அவர் ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணி இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அந்த கம்பெனியில் ஜிஎம்மாக அவங்களுக்கு போஸ்ட் கிடச்சிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனது பெயர் எமில்டா. நான் காசிமேடு புனித குழந்தை தெரசமால் பங்கிலிருந்து வருகிறேன். எனக்கு பல வருடங்களாக வெள்ளை படுதல் உள்ளது, வைட் டிஸ்சார்ஜ். எனக்கு குழந்தை இல்லாதால் அதற்கான சிகிச்சை பெற்று வந்தேன். அப்பொழுது மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை செய்தனர். அதில் பாப்ஸ்மியர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்து அதில் புற்றுநோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதால் பயாப்சி எடுத்தனர். 2 வாரங்கள் கழித்து ரிப்போர்ட் வாங்க வர சொல்லி இருந்தனர். டிசம்பர் மாதம் 3ஆம் வாரம் நடைபெற்ற குடும்ப ஐக்கிய தியானத்தில் என் உறவினர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் ஆராதனையில் போது நோய்களை நினைத்துள்ள பயம், அதிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு நோய் இல்லை, ஆனால் நோயை குறித்து பயத்திலிருந்து விடுதலை தருகிறார் என வெளிப்பாடாக கூறினார். நான் 2 வாரம் கழித்து என்னுடைய பயாப்சி ரிப்போர்ட் வாங்க சென்ற பொழுது அதில் கர்ப்பப்பை வாய்ப்புண் மட்டும் தான் உள்ளது, அது இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குது, அது கேன்சர் இல்லைன்னு ஆண்டவர் மருந்து கொடுத்துருக்கிறாரு. இவங்க வந்து மரிய ஜெரோமி. கடந்த 2 மாதங்களாக எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வருவாங்க. நைட்லலாம் ஜெபிக்க வந்தாங்க. இவங்களுக்கு கடந்த 8 வருடங்களாக குழந்தை, ஒரு தடவை கூட இவங்க கன்சீவ் ஆனதும் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் இருந்தது. டிசம்பர் 24 காலையில் வீட்டில் ப்ரெக்னன்சி கிட் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட் எடுத்து டெஸ்ட் பண்ண பொழுது பாசிட்டிவ் காமிச்சிருக்கு. இவங்களுடைய வயிற்றில் குழந்தை இருக்குது. 8 வருடங்களில் முதல் முறையாக கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. இது 2வது. இவங்க போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. டாக்டர்கிட்ட போன போது டாக்டர் அதிசயமாக சொல்கிறாரு, அந்த பாருமா இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க, இவங்கெல்லாம் சிகிச்சை எடுக்கிறவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, அவங்களுக்கே குழந்தை இல்லை, உனக்கு எப்படிமா வரும்னு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தை அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கான், அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. இந்த டாக்டர் சொல்கிறாங்க, உனக்கு தான் ஆரோக்கியம் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு பிளட் ஏற்ற வேண்டியதாக இருந்தது. இப்போது அவங்க நல்லா இருக்கிறாங்க. கண்டிப்பாக குழந்தையோட வந்து சாட்சியம் சொல்லட்டும். எனது பெயர் யுடிசியா. நான் கும்முடிப்பூண்டி இலங்கை மக்கள் முகாமிலிருந்து வந்துள்ளேன். சென்ற மாதம் இரவு ஜெபத்திற்கு அதிக உடல் பலவீனத்துடன் வந்தேன். எனக்கு கிரியாட்டின் லெவல் 2.5. மெடிசன் எடுத்து 2ஆம் நாளே என்னால் முழு பலவீனம் காரணம் அல்சர். மாத்திரை போட முடியவில்லை, சாப்பிட முடியாமல் முழுவதும் சோர்ந்து போனேன். மெடிசன் நிறுத்திவிட்டு இங்கே வந்தேன். இங்கே ஜெபத்தில் அருட்தந்தைவர்கள் வயிற்றில் புண் உள்ள ஒருவருக்கு குணமடைகிறது என்று கூறினார்கள். எனது வயிற்று புண் முற்றுமாக குணமடைந்தது. 10 வருடங்களுக்கு மேலாக இருந்த இந்நோய் என் ஆண்டவரின் இரக்கத்தால் சுகமானது. மெடிசன் ஆரம்பித்தேன். எனது கிரியாட்டின் லெவலும் 2.3 குறைந்துள்ளது. இரக்கத்தின் ஆண்டவருக்கு முழுமையான நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 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 சாட்சியம் வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இடது பக்கம் மார்பிலே இர்ரெகுலர் மாஸ் சொல்லியிருந்தாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. டாக்டர்ஸ் பயமுறுத்தி இருக்கிறாங்க. பயமுறுத்தின பொழுது அவங்க ஜெபிச்ச ஒரே ஜெபம், தேங்க்யூ ஜீசஸ். மேமோகிராம் எடுத்துட்டு அதனுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மேமோகிராம் எடுக்கிறதுக்கு முன்னால் 9 நாள் 9 நாள் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் ஹீலிங். டெய்லியும் திருப்பலிக்கு போகும் பொழுது ஆசீர்வாதமாக இருந்து மேமோகிராம் எடுத்த பொழுது டெஸ்ட் ரிசல்ட்டு எல்லாம் நெகட்டிவ். அந்த மகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சேர்ந்து பாடுவோமா? எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு நன்றிகளுக்கு இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நண்பர்களே, இன்னொரு 10-15 சாட்சியம் இருக்குது. ஆனால் வாசித்தா நமக்கு நேரம் போகும். அந்த சாட்சியங்களை நம்ம அடுத்த மாதம் நான் வாசிக்கிறேன்.